பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மகளிர் சமுதாயம் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1917 ரஷ்யாவில் பெண்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மார்ச் 8 அங்கு மகளிர் உரிமைகளை காத்திடும் நோக்கில் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 1975 ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை பிரகடனப்படுத்தியது. 1921 நீதிக்கட்சி அரசு பெண்களுக்கு வாக்குரிமையை பெற்றுத்தந்தது. இதனைத் தொடர்ந்து திமுக அரசு அமையும் போதெல்லாம் பெண்களுக்கு காவல்துறையில் பணி, சொத்துரிமை, அரசு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு, மகளிர் உதவிக்குழுக்கள் என பல்வேறு நன்மைகள் செய்ததையும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% வரை இடஒதுக்கீடு என பெண்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2021 பொறுப்பேற்ற பிறகு மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் என பல்வேறு உரிமைகளை வழங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மகளிர் சமூகம் மேன்மை அடைந்து இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாளை உலகம் போற்றும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதால் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் கவனம் செலுத்துவதில்லை என கூறியுள்ள இபிஎஸ், நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் இது மகளிருக்கு இழைக்கப்படும் துரோகம் என்றும் இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். தென் மாவட்ட சட்டம் ஒழுங்கு தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதற்கட்டமாக மதுரை, விருதுநகர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய டிஜிபி சங்கர் ஜிவால், காவல்துறையினர் சிறார் பெண்கள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்றும் சைபர் கிரைம் குற்றங்கள், போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் பெண்கள் காவல்துறையினர் இடையே நட்புணர்வை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பாம்பன் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் மீண்டும் கைது செய்திருப்பது தமிழக மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு அவர்கள் மன்னார் மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 14 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மீனவர்கள் சென்ற படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகிவிட்டது. இதை தடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். மீனவர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் மீனவர்களின் கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி காட்டி வருகிறார். திருவாரூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவினரை அவர் நேற்று காலை சந்தித்து உரையாடினார். அப்போது அவரை சந்தித்து 5 பெண்கள் தங்கள் நீண்ட காலமாக வசிக்கும் வீட்டுக்கு பட்டா தரக்கோரி மனு அளித்தனர். உடனடியாக அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட துணை முதலமைச்சர் மாலை பெண்களை சந்தித்து வீட்டுமனை பட்டாக்களையும் வழங்கினார். அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவது முதலமைச்சருக்கு தலைக்குனிவு இல்லையா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2016 தலைமைச் செயலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது தலைக்குனிவு என முதலமைச்சர் கூறியதாகவும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையமாக இயக்கியதன் விளைவாகத்தான்
இந்த ரெய்டு நடைபெறுவதாகவும் வழக்கம் போல இந்த செய்தியையும் திசை திருப்ப முடியுமா என்று பாருங்கள் என்றும் அண்ணாமலை காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். ஆனால் இது தொடர்பான சர்ச்சை நிலவி வருகிறது. சென்னை OMR சாலையில் பள்ளிக்கு சென்ற சிறார்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி உள்ளது. வாடா வந்து கையெழுத்து போட்டுட்டு போ என பாஜகவினர் கூப்பிடும்போது மாணவர்கள் விஜயின் கட்சியின் பெயரான டிவிகே என கூறுவதும் கையெழுத்து போட்ட மாணவர்களுக்கு பாஜகவினர் பிஸ்கட் வழங்குவதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. டெல்லிக்கு ஒரு பெண் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவர் பெண் என்பதால் முதலமைச்சராக்கப்பட்டதாக நாடாளுமன்றத்திலேயே சிலர் கூறியதை திமுக MP கனிமொழி கண்டித்திருக்கிறார். நாட்டில் 90% ஆண்கள்தான் முதலமைச்சராக உள்ளதாகவும் ஒரு பெண் தலைமை பொறுப்புக்கு வரும்போது மட்டும் ஏன் இத்தனை கேள்வி எழுப்பப்படுகிறது என்றும் கனிமொழி வினவியுள்ளார். வனப்பகுதிகளில் நக்சலைட்டுகள் குறைந்து வரும் நிலையில் நகர்ப்புறங்களில் அவர்கள் பெருகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார். காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட கட்சியினர் நகர்ப்புற நக்சலைட்டுகளின் குரல்களை பிரதிபலிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியை அவர் மறைமுகமாக சாடியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்கு இவர்கள் எதிராக இருப்பதாகவும் அவர்களிடம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாளை பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இயங்கும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மார்ச் மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் திறந்திருக்கும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த வகையில் நாளை பத்திரப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடு மனை வாங்குவதில் ஆர்வம் காட்டும் பொதுமக்கள் அதை பதிவு செய்வதிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு சனிக்கிழமைகளில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். MBBS BDS இளநிலை மருத்துவ படிப்பில் சேர நீட் தேர்வை மாணவர்கள் எழுதி அதில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த ஆண்டு இத்தேர்வு மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான ஹால் டிக்கெட் மே மாதம் 1ஆம் தேதி வழங்கப்படும். 13 மொழிகளில் நடைபெறும் நீட் தேர்வில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும். இதை தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.